பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல லூக்கா 3ஆம் அதிகாரம் மற்றும் சங்கீதம் 47ஆம் அதிகாரமும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். லூக்கா 3ஆம் அதிகாரம். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவமன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன்,
மாகாத் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா சேமேயின் குமாரன், சேமேய் யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சொரபாபேலின் குமாரன், சொரபாபேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோதாமின் குமாரன், எல்மோதாம் ஏரின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரீமின் குமாரன், யோரீம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனான் எலியாக்கீமின் குமாரன், எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மயினானின் குமாரன், மயினான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேதின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன், நகசோன் அம்மினதாபின் குமாரன், அம்மினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரஹாமின் குமாரன், ஆபிரஹாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேரூக்கின் குமாரன், சேரூக் ரெகுவின் குமாரன், ரெகு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபேரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மகலாலேயின் குமாரன், மகலாலேயேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். சங்கீதம் 47 அதிகாரம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேலையை தந்ததற்காக உமக்கு கொடானு கொடி நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அற்ப பாவிகளும் தூசுகளுமாகி எங்களுக்கு தந்திரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட்டிச் செய்த தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே மன்னிக்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கல்வாரியின் அன்பின் ரத்தத்தால், தூய ரத்தத்தால் எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாக்கிச்சதிலும் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாறு ஜபிக்கிறோம். மீதியான நேரம் ஒன்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.
நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.